எல்லாருக்கும் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? ஒரு மகா சோம்பேறி, வேலைக்கே போகிறதில்ல, தினம் சாப்பிட வேண்டியது, தூங்க வேண்டியது, அதுவும் வீட்டுக்கார அம்மாவை சம்பாரிச்சிட்டு வர சொல்லி அடித்து பிடுங்கி ஏமாற்றி சாப்பிட்டுக்கிட்டே அந்த ஐயா இருக்கிறாரு. இந்த சமயத்தில் என்ன ஆகுதுன்னா, ரோட்டில் ஒரு 4-5 பேர் பேசிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி சோம்பேறித்தனமாக வேலை செய்யாமல் அடுத்தவங்க உழைப்பில் இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப தண்டனை நிறையா கிடைக்கும், அவனுங்களெல்லாம் காப்பாற்றவே முடியாது, கடவுளே உதவி செய்யணும்னு நினச்சா கூட உதவி செய்ய முடியாது அப்படின்னு சொல்லி திட்டிகிட்டே போகிறாங்க. இவனை கொஞ்சம் மனசு உறுத்திக்கிச்சு, என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க பின்னாடியே போய் சரி என்னன்னு கேட்கலாம், ஏதாவது எனக்கு வழி இருக்கா சாமி, என்னை இது மாதிரி நீங்கள் திட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் அப்படி தான் இருக்கேன், ரொம்ப சோம்பேறியாக இருக்கேன், என்னால் என்ன செய்யணுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அந்த துறவி சொல்கிறாரு, ஒன்றும் கவலைப்படாதப்பா, நீ ஒன்றும் இல்லை, ஒரு சாமிக்கு போய் உங்கள் ஊரில் சிவன் கோயில் வில்வ மரம் இருக்கா, அதில் ஒரே ஒரு இலையை பிச்சு கொண்டு போய் அந்த லிங்கத்துக்கு போடு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஐயோ, நானே சோம்பேறி, வேலைக்கே போக மாட்டேங்கிறேன், வீட்டுக்காரமாக சம்பாரித்து கொண்டு வரதை நான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், என்னைய போய் நீங்கள் அங்கே போங்கிறீங்களா? ஐயோ, என்னையால் முடியாது. சரி, ஒரு புல் இருக்குதுல்ல, புல், அதை பிடுங்கி யார் அந்த பசுமாடு போகுது பார்த்தியா, அந்த மாட்டுக்கு ஒரு சும்மா ஒரு வாய் கூட. ஐயோ, அதுவும் என்னால் முடியாது, நான் தான் படுத்துக்கிட்டே கிடக்கிறேனே, என்னையெல்லாம் முடியாதுப்பா, போக முடியாது அப்படிங்கிறேன். சரி, அதையாவது விடு, நீ சாப்பிடும்போதாவது ஒரு வாய் யாருக்காவது கூட அப்படின்னா, ஐயோ நானே ஓசி சோறு திங்கிறேன், பொண்டாட்டி ஏமாற்றி தின்னுக்கிட்டு இருக்கேன், நான் எப்படியா போய் ஒரு பிடி சோறு கொடுக்கறது, எனக்கே சோத்துக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சரி, அதையாவது விடு, உங்கள் வீட்டுக்கு வருவாங்கள்ல, வர்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல வார்த்தையாவது பேசேன், ஒரு சிரிச்சு நல்லா இருக்கீங்களா அப்படின்னு, இதையாவது செய்யேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவனுக்கு அதுவும் பெரிய கஷ்டமாக இருக்குது. அப்போ அவன் எப்படி வாழ்க்கையில் முன்னேறுவான்? இதை தான் திருமூலர் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு சொன்னால், யாவருக்குமாம் இறைவருக்கு ஒரு பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கு ஒரு வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி, யாவருக்குமா பிறருக்கு இன்னுரைத்தானே அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது உன்னால் முடிஞ்சால் ஒரு பச்சிலை எடுத்து அந்த லிங்கத்து மேலே போடு அப்படின்னா என்னென்னா ஒரு நல்ல செயல், ஒரு சாமி பக்தியில். இல்லையாக்கும் ஒரு புல்லை பிடுங்கி ஒரு பசுவை பார்த்தா கொடு, இல்லை நீ சாப்பிடும்போது ஒரு வாய் சோறாவது கொடு, இல்லைன்னா ஒரு நல்ல வார்த்தையாவது பேசு, இதில் ஏதாவது செய்ய அப்படிங்கிறாங்க. அதாவது இதுலேருந்து நம்ம என்ன கற்றுக்குறோன்னா, இதில் நம்ம என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சால் போதும். நம்ம ஒன்றும் தேடிட்டு போக வேணாம், வில்வ மரம் ஏற வேணாம், ஒரு இலையை பிச்சு தேடிட்டு போட வேணாம், அடுத்தது இப்போ புல்லை பிடுங்கிக்கிட்டு பசுவை தேடிக்கிட்டு அலைய வேணாம், அது இப்போ அவசர காலத்தில் முடியாது. அட்லீஸ்ட் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு கையாவது கொடுக்கலாம் இல்லையா, ஒரு வாய் தரலாம் இல்லையா, சரி அதையாவது விடுங்க. வர்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை சிரித்து பேசலாம்ல, நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலாம்ல, ஒரு ஆறுதல் சொல்லலாம் இல்லையா, நல்ல வார்த்தைகள் பேசலாம் இல்லையா. அதில் நம்ம வாழ்க்கையில் முன்னேறத்துக்கு நம்ம என்ன செய்யணும்னா, முதல்ல இன்சொற்களை பேசி பழகணும். வர்றவங்கக்கிட்ட ஒரு நல்ல வார்த்தை, முடிஞ்சால் நல்ல வார்த்தை, வாழ்த்துதலுக்குள்ள வார்த்தையை பேசி வாழ்க்கையில் முன்னேற என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.